ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து நீ வா, நீ தெரியல இல்லையா? ஹலோ மக்களே, எங்களுக்காக வந்து தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஈரான் வந்து துபாயில் போயிட்டு நிறைய வெடிகுண்டுலாம் போடுறானா, அடுத்து வந்து யூகேலையும் போட போகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து சர்ச்சில் அது வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இந்த இந்த கையை தெரியாது இப்படி இப்படி வை. இது தெரியுறமா? ஸோ வந்து லண்டனில் எப்போ ஃபுட்டு போட போகிறான்னு தெரியல ஈரான்காரன். ஸோ நேற்று வந்து அது பேம்ப்ளெட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இந்த கையும் பிடிக்குது இந்த மாதிரி ஏதோ பேம்ப்ளெட் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க. அதேமே எந்த ஊரில்? ப்ரே அந்த கடையிலையா? ப்ரே ஃபார் ஏதோ புரட்சி பண்ண போகிறாங்களா லண்டனில். லண்டன்லையா போராட்டம்? ஓகே. ஸோ அதனால் எங்களுக்காக தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வந்து துபாயில் உள்ளவங்களுக்காக நீங்கள் துபாய் உள்ளவங்க மனம் திரும்பி வந்து லண்டனில் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இதில் போட்டானே பார்த்தியா துபாயில்? Vas-y, j'ai envie de dire à Sarah de descendre, on se calme. Ouais, mais quand même, c'est pas une coïncidence. Ah, c'est le dernier. Putain, qu'il est ouf. C'est incroyable. There's problem. قول ده جو عالي. صور يا عم انت روح الشارع. மதிப்பாக வந்துட்டு இருக்கோம். தெய்வமே வேற எங்கேயாவது கூப்பிட்டு போயிடாதீங்க. அதான். ஸோ அதனால் நாங்கள் வந்து நம்ம இங்கே வந்து இருக்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட ப்ரேயர் வந்து எங்களை காப்பாற்றும் நம்புகிறேன். அனைவரும் எங்களுக்காக ப்ரே பண்ண அப்படியே வாக்கு போயிட்டு சர்ச்சு முடிச்சுட்டு வந்து வாக்கு போகிறோம். அப்படியே வாக்கு போயிட்டு பேசாமல் இங்கேயே வந்துடலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறோம். ஒரு வாரம் பார்த்துட்டு ஒன்றும் நடக்காது. நீங்கள் அந்தளவுக்குலாம் யோசிக்க தேவையில்ல, ஒன்றும் நடக்காது. நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், கடவுள் வந்து எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமாம், என்னன்னு தெரில. நாங்கள் வந்து சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யாராவது வானத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜெட்டு வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஜெட்டு பாட்டு இங்கே அப்படி தான் தெரியுமே. இங்கே வந்து வானம் இன்னைக்கு செம்மையாக இருக்கு பாருங்க. தெரியுமே க்ளவுட் இல்லை. கேளு இங்கே வந்து ஏதாவது இந்த ஈவெண்ட் ஏதாவது பெருசாக என்னது ஹார்ஸ் ரைடிங்லாம் நடக்கும்ல, ஹார்ஸ் ரைடிங்கு, பேஸ்கெட் பால், இந்த மாதிரி ஏதாவது ஓப்பனில் ஏதாவது ஈவெண்ட் நடந்ததுன்னா மேலே வந்து ஃப்ளைட் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஊர்லையா? ஆமாம். ஓகே. ஃப்ளைட் சுற்றி பார்ப்பாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இருக்க பயமாக இருக்குது. அதே மாதிரி துபாய் மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. நாங்களும் இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய் போகலாமான்னு துபாயில் உள்ள மக்களுக்காக நாம் ப்ரே பண்ணுவோம். துபாய் இருக்க மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். லண்டனில் பெரிய போராட்டம் நடக்குதான். சரி, அதனால் எதுக்காக போராட்டம்? இந்த ஈரான் தாக்கக்கூடாது அப்படின்னு ஈரான்காரங்களுக்கு இந்த மாதிரி வானத்தில் காக்கா போகிறாங்க கூட்டமாக பந்துச்சுன்னா அப்போ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இதேமே ஐயோ அப்படிலாம் இல்லை, அந்த இடத்துல அந்த புறாக்கு நிறைய சோறு கொடுக்குறாங்க அர்த்தம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான்
ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், போயிட்டே இருக்கோம். போயிட்டே இன்னும் இருக்கோம். ரீச் ஆன மாதிரி தெரில. ஆனால் இங்கே ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அப்படியே அழகா அசிங்கமா இருக்கு. ஏய் அழகா இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே கேமரா திருப்பு, கேமரா கூட திருப்பலாம். இப்படியா? அப்படியே திருப்பு. அப்படியே. ஓ சூப்பர். பாருங்க வீடெல்லாம் எவ்வளோ அழகா. வீடு அழகா இருக்கு. ஆமா, என்ன அழகு, எவ்வளோ அழகா இருக்கு. என்ன அழகு. இங்கதான் அப்படியே போட்டோல பாக்குற மாதிரியே இருக்கு. கோயில் டைம் இது, ஏதோ ஹிந்து கோயில். ஓ இதுவா? ஓகே. ஆக்சுவலாக வந்து எங்களை வந்து ஒரு ஆள் காரில் விடணும். அவங்க யாருமே பார்த்து ஃபோன் பிடிங்க போயிட போகிறாங்க. அவ்வளோதான். ஓடி போய் துரத்தி பிடிச்சிட மாட்டீங்க? நோ. ஃபோன் அது மாதிரி இந்த ஊரில் ஃபோனையும் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இப்படி கையிலலாம் பேசிட்டு வந்தா ஃபோன் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. கேர்ஃபுல்லாக பேசணும். ஓகே, அந்த கடைக்கு போயிட்டு பார்ப்போம். இந்த இந்தியன் ஸ்டோர் ஒன்று போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. பார்ப்போம். கடைசியில் என்னாச்சு? இப்படி நடந்து வரோம் நினச்சி கூட பார்க்கலாம். So what? We'll go. Nothing wrong. இப்போ வேற ஹோம் சிக்காக இருக்குது, இந்தியா போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படிலாம் வெளியே நடந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. சர்ச்சுக்கு வெளியே வந்தால் அப்படிதான், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி போனோம் நிம்மதியாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆக்சுவலி லெஃப்ட் எடுக்கணும். ஆனால் எப்படியோ தெரில, வழியே தெரியாமல் மேப் கூட பார்க்காம போகிறோம். எவ்வளோ தைரியம் பாருங்க. வந்த இடம் புது இடம், மேப் கூட பார்க்காம குத்து மதிப்பாக போகிறோம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக தமிழ் சர்ச்சுக்கு ஒன்று போயிட்டுருக்கோம். அங்கங்கே ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த இடம்லாம், அதனால அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கொலைப்படாதீங்க. லண்டன் ஒன்றும் ஆகாது. ஆனால் வெடிகுண்டு மட்டும் அங்கங்கே வெடியும். நியூஸ் அப்டேட்டடாக இருக்கும். கை பிடிக்க முடியலையா? ஆனால் பாரு நம்மளும் என்ன சாத்தியமா இந்த ஊரை நம்பவே முடியல. ஐயோ கடவுளே, மழை மட்டும் வந்துடக்கூடாது. இப்போதான் வெயில் அடிக்குது, இப்போ வெயிலே காணும். இனிமே பருந்தெல்லாம் பறக்குது மேலே. கண்டிப்பாக ஆபத்து இருக்குது நம்ம ஊருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மக்களே, எல்லோரும் ஜாலியாக இருங்க, எப்பயும் போல் ஹாப்பியாக இருக்கு. இப்போ நான் பென்சிலை திருப்பி வச்சுருக்கானுங்க. அதே ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க பாருங்க. லைட் எரியும் போல. மனசெல்லாம் ஜாலியாக கைக்குள்ளே பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு வேறு பாருங்க எப்படி சேஃப்டியாக வராருன்னு. நான் வந்து கையை வெளியே வச்சுட்டு குளிர் தாங்க முடியாமல் வந்துட்டு. எங்கள் அம்மாலாம் பார்த்தா சரி பலாடிக்க போகிறாங்க. என்னடா என் மருமகளை அடைச்சி கூட்டு போயின்னு இல்லாமல் வீடியோ எடுக்கிறியான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, ஜாலியாக நான் தான் நடந்து போகலான்னு. சரி என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு சும்மா நடந்து போவோம் அப்படியே பேசிட்டு. அங்கே பாரு, அந்த 2 மரத்தில் இலையே இல்லை, அந்த மரத்தில் இலை இருக்குது. பாருங்க சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் எடுக்கிறேன் பாரு. இப்போ வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இந்தியன் கடைக்கு வந்துடும். அதுக்குள்ளே இந்த சந்தில் போனாலே ஏதாவது ஒரு சந்து வருது. ஓகே, இப்போ ஷார்ட் ரூட் வந்துடும். என்னோட மனைவிக்கு வந்து இவ்வளோ லண்டன் வந்துற அனுபவத்தை பற்றி இது வரைக்கும் நான் இவகிட்ட கேட்டதே இல்லை. இப்போ நான் வந்து லைவாக கேட்க போகிறேன். லண்டன் வந்து அனுபவமா? ஆமாம். இவ வந்து எப்படி வந்தானா, நான் வந்ததே ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய கிருபை தான். நான் வந்து துபாயில் மாட்டிக்கொண்டு. துபாய்? மறுபடியும் துபாய்? ஆமாம், துபாயில் தான் அப்படியே ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படியோ கடவுள் கிருபையில் எப்படியோ எனக்கு வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏற முடிஞ்சது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேட்டாக போயிருந்தேன். ஃப்ளைட் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இருந்தோம், அப்புறம் இங்கே இருந்தோம், அங்கே இருந்தோம், சுற்றி எங்கேயோ. லண்டனே பரவாயில்ல. ஆண்டி சொன்னாங்கல்ல இன்னைக்கு
ஆனா இங்க வந்து வந்திருக்கிறது வந்து கடவுள் சும்மா ஆனா எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் குளிர் இருந்துகிட்டே இருக்கு அது இல்ல? ஒண்ணும் முடியாது. ஆமா இந்த ஊரே அப்படிதான். ஊரே அப்படிதான். தெய்மே வந்துட்டோம் தெய்மே, ஃபால்கன்கா வரப்போறோம். டேய் தேமே இப்படி போயிருக்கலாம் தேமே. எப்படி? அந்த சைடு ஒரு வழி அப்படி போயிருந்தா ஷார்ட் கட் நம்மளுக்கு. இல்ல இல்ல நோ 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 இப்படி போனதான் ஃபால்கன் வரும். ஆனா இப்படி போனதான் ஃபால்கான் வரும். ஓ யாருமா ஃபால்கன் ஃபால்கன் ஃபால்கான் ஃபால்கன் இருக்குன்னு அந்த கடையை பார்த்தே ஆகணும். பார்க்க தான் போறேன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு உங்களுக்கு சர்ச்சிலே உணவு கொடுத்துட்டாங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நடந்துட்டு சாப்பிடாம இருந்தால் இந்நேரம் மயக்கம் போட்டு விழுந்துருவோம். சாப்பிட்டு வர்றதால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக அப்படியே நடந்து வந்துட்டோம் மேமே. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்தாச்சு. அவ்வளோதான். அந்த இந்தான்னு இவ்வளோ தூரம் நடந்துக்கவே தேவை. எங்க அம்மாலாம் பார்த்து என்ன நினைக்க போறாங்க தெரியல. என்னது இது விதை? விதை இல்ல, ஏதோ ஃப்ரூட் மாதிரி இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம். கையில கீழே குத்தி ஏதாவது ஆச்சுன்னா ஏமே இங்கதான் இருக்குது. ஃபால்கனா கன்ஃபார்ம். அதை தெரிஞ்சு பாரு நம்ம பில்டிங்கு. அவ்வளோதான். 50 நிமிஷமா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ப்ளூ பில்டிங். அப்பா சரிதா? வந்துட்டோம்டா எப்பா. அவ்வளோதான். தேமே பேசாம ஃபால்கன் போயிட்டு அங்கேயே உட்காந்துருவோம். அங்கே உட்காரலாம் முடியாது. நான் வேற வீட்டில் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். அதை வேற எப்படி கூழ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டுக்கு போய் கூழை கரைச்சி குடிச்சிடலாம். ஆளுக்கு ஒரு கிளாஸ். நீங்கள் குடிக்கணும் சரியா? என்னது கூலா? ஆல்ரெடி வெளியே கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி கூலாக தான் இருக்குது கிளைமேட்டு. கிளைமேட்டே கூலாக தான் இருக்குது. அதான் எனக்கு இதாக இருக்குது. இல்லை வந்துட்டோம். அது வந்து லெஃப்ட் போனால் கடை. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு வந்து அதுக்காக தான் அப்படியே ஒய்ஃப் கூட வரமே சும்மா அப்படியே ஒரு வாக்கை போட்டு இப்போ நடந்து வந்தால் அது எதுவுமே தெரியாது. ஆனால் கை பயங்கரமாக வலிக்குது. இப்படி பிடிச்சி வர்றது தெரியுதா? பிடிச்சி வர்றது பயங்கரமாக வலிக்குது. அவ்வளோதான் மக்களே. இதை தான் வந்து சும்மா அப்படியே பேசி வரலாம் தான் நினச்சோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். எனக்கு பின்னாடி ஓவர் ப்ளீஸ் ப்ளீஸ் டக்குன்னு சொல்லு. கை வலிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தலைகீழ சொல்றாப்ப. ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க அடா போதே.